அறிவிச்சூடார் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஐயா இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிசம்பர் 2 திராவிடர் கழக தலைவர், தமிழக தலைவர் ஆசிரியர் கே வீரமணியருடைய 92வது பிறந்த நாள். இன்றைக்கு அவரது இல்லத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் அவருக்கு பொன்னாடை அணிவித்து அவருக்கு புத்தகம் கொடுத்து வாழ்த்து தெரிவித்து வந்திருக்கிறார். ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டிய உங்களது பார்வை? என்னுடைய பார்வை என்பது, நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆசிரியர் ஐயா அவர்களை எந்த அளவிற்கு நினைத்து உயர்வாக வைத்திருக்கிறார் என்பதை அவர் ஏற்கனவே சொன்ன ஒரு சொல்ல இப்ப நினைச்சு பார்க்கிறேன். இன்னைக்கு போய் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைத்திருப்பார் அப்படின்றதுக்கு அவர் சொல்றார், தமிழர் தலைவர் என் வணக்கத்திற்குரியவர், என்னை பாதுகாப்பவர், பெரியார் திடல் என் திசை காட்டி. சொன்னது நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர். பெரியார் திடல் தான் என் திசை காட்டி. யாருக்கு சொல்றாரு? இன்னைக்கு இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஒரு கூட்டம் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, அவனுக்கிட்டலாம் சொல்றார், பெரியார் திடல் தான் என் திசை காட்டி, தமிழர் தலைவர் என்னுடைய வணக்கத்திற்குரியவர், ஞாபகம் வச்சிங்கன்னு அந்த 2 வரியிலேயே பல்வேறு கருத்துக்களை புதைத்து சொல்லுகின்ற பொழுது ஆசிரியர் ஐயாவை முதன்மைப்படுத்தி சொல்வதை நாம நினைக்கணும். அப்படி இயக்கத்தினுடைய இன்றைக்கு இயங்கும் சக்திகள் என்கின்ற பொழுது அந்த இயக்கும் சக்திகளுக்கு முழுமையான வடிவமாக ஆசிரியர் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து, பார்வையாகும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை உண்டு, உங்களுக்கெல்லாம் இருக்க, எங்களுக்கு தான் ரொம்ப பெருமை. ஏன்னா நாங்க கடலூரின் முத்து அல்லவா, கடலூரினுடைய ஒரு மிக பெரும் பெருமை அல்லவா. பெருமையின் சிகரமாக ஆசிரியர் ஐயா அவர்களை பற்றி அந்த கருத்துக்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இங்க நான் பதிவு செய்ய விருப்பப்படுறேன். ஏன்னா கொஞ்சம் அந்த பழைய செய்திகளையும் நம்ம எடுத்து சொல்லணும் இல்லையா. அதுல இருக்கக்கூடிய சில நுட்பத்தையும் நான் பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல, ஆசிரியர் ஐயா அவர்கள் கடலூர் துறைமுக பகுதியில பள்ளிக்கு கல்விக்கூடத்திற்கு போகிறார். அங்க அவருடைய ஆசிரியர் திராவிடமணி. அந்த திராவிடமணி தந்தை பெரியார் ஐயாவினுடைய தொண்டர், சீரிய கருத்தாளர். அவரு நம்முடைய ஆசிரியருக்கு வீட்டில் இட்ட பெயர் சாரங்கபாணி. வீட்டில் இட்ட பெயரை மாற்றி நாட்டில் வீரமணி என்கிறார். வீட்டில் இட்ட பெயரை விட்டு நாட்டில் வைத்த பெயராக வீரமணி என்ற பெயரை சூடுகிறார். அப்பதான் நினைச்சு பார்த்தோம், வீரமணி என்ற பெயர் இவருக்கு அந்த இதை சேரும் பொழுது ஐயாவினுடைய கொள்கைகளுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்ற மாதிரி நேரடி வாரிசுன்றார். முத்தமிழறிஞர் கலைஞர் நேரடி வாரிசு, ஆதரித்தாலும் சரி எதிர்த்தாலும் சரி 100% இருப்பார். சரியாக தன்னை தயார்படுத்தி கொண்டு சரியாக இதற்கான பதிலை ஒப்படைப்பார். ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் கரெக்டா இருப்பார் அப்படின்னு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் சொல்லும் பொழுது தந்தை பெரியாரினுடைய நேரடி வாரிசு என்கிறார். அப்படி ஐயாவினுடைய அந்த வாரிசு என்று சொல்லுகின்ற அந்த வீரமணி என்ற பெயருக்கு இருக்கிற பெருமை இன்னைக்கெல்லாம் நம்ம நினைச்சு பாக்குறோம். ஒண்ணு இல்ல, அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாட்டு இதழில் கலிங்கத்து ராணின்னு ஒண்ணு எழுதிட்டு வர்றாரு, ஒரு தொடர் ஒண்ணு. அண்ணா எழுதிய கலிங்கத்து ராணியினுடைய கதாநாயகனின் பெயர் வீரமணி. நல்லா நினைச்சு பாருங்க, எப்படி வருது பாருங்க. அந்த வீரமணி, அந்த கதாநாயகன் எதிலும் வெற்றி பெறுகின்ற பகுத்தறிவாதி. அந்த வீரமணியினுடைய பெயர் என்கின்ற பொழுது எதையும் எதிர்த்து போரிடுகின்ற திறனோடு தந்தை பெரியாருக்கு இருக்கின்ற இளைஞனாக, மாணவனாக ஆசிரியர் ஐயா பார்த்திருக்கணும். அவருடைய ஆசிரியர். ஏன் ஆச்சரியப்படுறோம்னா, இன்னைக்கு உலகம் தெரிஞ்சுக்கணும். பெரியாரின் கொள்கைகளை, தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற எங்களுடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா 92 கடக்கிறார். ஞாபகம் வச்சுங்க. இன்னும் இந்த கொள்கைக்கு இருக்கிற அழுத்தமான உறுதியான ஒரு சான்றாவணமாக இருக்கிறாரு. இன்னைக்கு அவரையே நான் சான்றாக பல இடத்துல சொல்றோம்.
என்ன பாத்தில 92 வயசை கடந்து 100ஐயும் கடந்து நிற்பார்னா மனசு, அந்த மனசுல இருக்கிற உறுதி, அந்த உறுதியில் இருக்கின்ற ஒரு செயல்பாட்டினுடைய திறன், உண்மையான ஒரு நிலைக்கு உறுதியாக இருக்கிறார். பாருங்களேன், நினைச்சு பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். முதலாக மேடையில் ஆசிரியர் ஏறியது 27/6/1943 தேதி மாசத்தோட. எதையுமே பார்த்தா நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்களை பற்றி சொல்ல போனாலும் சரி, பேச போனாலும் சரி, அவர் பேசினாலும் சரி, கால நேரத்தை எடுத்து அப்படியே வைப்பார். அவருடைய வாதத்திற்கு எவனாலும் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு ஆதாரங்களை அள்ளி தெளிப்பவர். சுப்ரீம் கோர்ட்ல அவர் துறையிலேயே தொழிலேயே போயிருந்தார். ஐயா அவர்களே சொல்லல, தந்தை பெரியாரே. ஐயா சொன்னா அதுக்கு பிறகு மாறுபட்ட கருத்து உண்டா? ஐயா அழகா சொல்றார், முழு நேரமாக என்னிடம் பணியாற்றுவதற்கு இவர் வீரமணி மட்டும் வரவில்லை என்றால் நான் விடுதலை பத்திரிகையை நாளேடாக இருப்பதை வாரையடாக மாத்திருப்பேன், திருச்சியிலேயோ ஈரோட்டிலேயோ நடத்திருப்பேன். ஆனால் முழு நேர ஊழியனாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டார், வீரமணி ஒப்படைத்துக் கொண்டார். ஆகவே அது தினசரி நாளேடாக வருகிறது. இதை விட ஒரு அவருடைய செயல்பாட்டிற்கான ஒரு பெரிய சான்று வேணுமா? ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வேண்டுமா? ஒரு பெரிய கருத்தாய்வு வேண்டுமா? ஐயாவும் சொல்லிட்டாரு, ஐயாவே சொல்றார் என்கின்ற பொழுது எத்தனை வயதிலிருந்து வந்திருக்காரு பாருங்க. எதுக்காக சொன்னோம்னா, புள்ளி விவரத்தோடு பேசினாதையா திராவிட கழகம். ஆதாரங்களை கையிலே வைத்துக் கொண்டுதான் அரங்கத்தை நாங்கள் ஒரு வழி பண்ணிவிடுவோம் என்று வருகிறவர் தான் தீகா. கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கருத்தை சொன்னாங்கன்னா அதுல அழுத்தமான உண்மை இருக்கிறது என்று அர்த்தம். அதனால்தான் காவிகள் நம்மை கண்டவுடன் ஓடி போகின்றன. நான் இப்பயும் சொல்றேன், ஐயா அவர்கள் முதல் கூட்டம் 27/1943, வயது 10. அடுத்து அங்கு ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமண விழாவில் போய் இவரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் திருமண விழாவில் சுயமரியாதை கருத்தை பேசுங்கன்னு சொல்லி ஏற்றிய போது 17/6/1944, 11 வயது. அதற்கடுத்து பாருங்க, ஒரு கூட்டம் நடக்குது. கூட்டத்துக்கு தலைமையே போட்டுறாங்க. தலைமை உரையை நீங்க செய்யுங்க தம்பின்னு தலைமை உரை ஆற்றுகிறார். 14/4/1945, வயது 12. அதற்கும் பிறகு பார்த்தால் கழகத்தினுடைய மாநாட்டிலே கொடியேற்றி உரையாற்றுகிற வாய்ப்பு 6/1/1946, 13 வயது. அப்போ 10 வயதிலிருந்து அந்த பயணம் தொடங்குகிறது. பகுத்தறிவு பயணம், பாதை மாறாத பயணம், விழிப்புற்ற பயணம், எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பதை அழுத்தமாக தன்னுடைய வாழ்வின் நிலைப்பாட்டின் மூலமாகவும் அழைத்து போகின்ற பயணம். இன்றைக்கும் ஆசிரியர் ஐயாவை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஒரு உணர்வு எல்லாருக்கும் ஏற்படும். எவனாக இருந்தாலும் சரி, ஒண்ணு அவரை நேர்ல பார்த்து பயந்துட்டு ஓடிடுவான், ஐயோ அவரை பார்த்தா ஐயோ அப்படின்ட்டு போயிடுவான். ஏனென்றால் அவருடைய அந்த திறனும் அவருடைய ஆற்றலும், அவரும் எளிமையே வலிமை, மிகவும் எளிமையாக இருப்பதே தனது வலிமையாக, சுயமரியாதை சுடராக இருக்கக்கூடிய ஆசிரியர் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே பல்வேறு பயணங்களிலே பல்வேறு களங்களை எல்லாம் கண்டிருந்தாலும் கூட, நான் இப்பயும் சொல்ல விரும்புறது, இன்னைக்கு முதல்வர் போய் ஆசிரியரை பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்க ரெண்டு பேரும்? நல்லா நினைச்சு பாருங்க. என்ன மனசுல ரெண்டு பேர் மனசுல என்ன ஓடி இருக்கும்? எனக்கு அது கற்பனையிலேயே நான் பார்த்தேன். ரெண்டு பேரும் பார்க்கின்ற பொழுது மனதுல அப்படி பார்த்தார்னா, சென்னை மத்திய சிறைச்சாலை 9th பிளாக், கடைசி பகுதியில் இருக்கிற 9வது பிளாக், அந்த 9வது பிளாக்ல ஆசிரியர் ஐயாவை பிடித்து மிசாவிலே அடைத்து வைக்கிறார். ஜனநாயகம் வேண்டும் என்று குரல் கொடுத்ததற்காக ஆசிரியர் ஐயாவை முதலில் வைக்கிறார்கள். கடைசி ரூம் அது 9th பிளாக்ல. திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு இளைஞர் உள்ள அனுப்புறானுங்க, தள்ளி விடுறானுங்க. அவர் இவர் மேல இடிச்சு இவர் பக்கம் இப்படி சாஞ்சி இப்படி பாருங்க, யாரது அப்படின்னு ஒன்ன, நான் தான் ஸ்டாலின். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார் ஆசிரியர். பார்த்தீர்களா? கொள்கை லட்சணங்கள், லட்சியங்கள் அங்கே எப்படி இணைந்திருக்கிறது. காலம் செய்திருக்கிற கோலம் என்று சொல்வார்கள். காலம் நமக்கு சரியாக காட்டியிருக்கிற ஒரு மிகப்பெரிய சான்றாவணங்கள் என்று நான் கருதுறேன். இவர் தமிழ்நாட்டின் முதல்வர், அவருக்கு பாதுகாவலர் இவர்.
இன்றைக்கு 2024 இருக்கின்ற இந்த நிலை அன்றைக்கு மிசா காலத்திலே ஜனநாயக போர்க்களத்திலே இருந்தார்கள். எதையெல்லாம் தாங்கிக் கொண்டார்கள், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். அவர்கள் உணவு உண்கின்ற பொழுது அந்த உணவுல கூட குழம்புல ஊத்தி அதுல வேப்பண்ணியும் கலந்து கொடுத்திருக்கானுங்க ரெண்டு பேருமே. அதெல்லாம் எதையும் நாங்கள் கொள்கைவாதிகள், லட்சியவாதிகள். அந்த லட்சியவாதியின் பிறந்த நாள். நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில யாரு நீங்க எடுத்துக்காட்டாக நினைப்பீங்க? யாரை நீங்க பெருமையாக கருத முடியும்? நல்லா நினைச்சு பார்க்கணும். அந்த தலைமுறை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை பாதை, கொள்கை பாதை, லட்சிய பாதை, அந்த பாதையில் உடன் பயணம் செய்கின்ற அந்த திறனும் அந்த ஒரு தகுதியும் தரம் பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா. இன்றைக்கு ஆசிரியர் ஐயா நமக்கு கொள்கை போதிப்பவராக மட்டுமல்ல, இனமான காவலர் பேராசிரியர் பெருந்தகை இருந்ததை போல இவரும் இனமான பாதுகாவலராக, ஒரு பேராசிரியராக, நாட்டிற்கு போதிக்கக்கூடியவராக, போதிக்கிறது போதனை செய்யறதில்லை, நாட்டிற்கு அறிவூட்டக்கூடியவராக ஒரு தலைவராக இன்றைக்கு இருப்பது தொடர்ந்து வந்தாகணும். இதையெல்லாம் சொல்வதற்கு இன்னொன்னு, நம்ம வீட்டுக்குள்ள பேசிக்கிறோம்னு சில பேர் நினைக்கலாம். நம்ம விட்டு இல்லைங்க, நீங்க உங்க ஐயாவை விட்டு கொடுப்பீங்களா, அவரு தலைவர் விட்டு கொடுப்பாரா, இவரு விட்டு நீங்க தான் பேசிக்கிறீங்க அப்படின்னு எவனாவது கேட்டானா, எவனாவது நினைத்தானா, அவன் முகத்தில் ஓங்கி அறைகின்ற விதமாக யார் சொன்னாங்க தெரியுமா? சமூக நீதி காவலர் ஐயா விபி சிங் அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகளை அப்படியே நான் இங்க சுருக்கமாவே படிச்சே காட்டிடுறேன். வேற ஒண்ணும் இல்ல. சட்ட அறிவு, போர் குணம், பெரியார் பயிற்சி, இந்திய தலைவர்கள் பலர் பேர் இவரை வழிகாட்டியாகவும் கொள்கின்றனர். இந்தியாவின் தென்கோடியிலே இருக்கின்ற தமிழ்நாட்டின் தலைவராக இருந்தாலும் கூட இவரை வழிகாட்டியாக இந்திய தலைவர்களில் பலர் பின்பற்ற துடிக்கின்றனர். அப்படின்னு யார சொல்றார் தெரியுமா? சட்ட அறிவும் போர் குணமும் பெரியாரின் பயிற்சியும் பெற்ற நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயாவை குறிப்பிட்டது யாரு? சமூக நீதி காவலர் விபி சிங். ஆக இந்திய துணைக்கண்டம், அதுல கூட இப்ப நம்ம எங்க தலைவர் கூட சொல்லுவாரு, எல்லா வகையிலையும் அவர் தான் நமக்கு அப்படின்னும் பொழுது, இன்னொன்னு குறிப்பா இப்ப இளைஞரணி செயலாளராக மானமிகு இளைஞரணி செயலாளர் சொல்லுவாங்க. அவரு தம்பி மாண்புமிகு துணை முதல்வர், ஆனா மானமிகு இளைஞரணி செயலாளர். அவரை தட்டி கொடுத்து இயக்கத்திலே கொடியை உயர்த்தி பிடிக்கின்ற சனாதன வர்ணாசிரமத்தை அவர் தாக்கிய பொழுது அவரை தாக்குவதற்கு துடித்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துகின்ற போர்ப்படை வீர தலைவர்களாக இருந்ததுல நம்ம ஆசிரியர் ஐயா முதன்மையில் நின்றார் இல்லையா? அப்படிப்பட்ட ஆசிரியர் ஐயா அவர்கள் இன்னைக்கும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் எல்லாருமே அவரை நாங்க கருதுவது என்பது நமக்கு அவர் முன்னோடியாக மட்டுமல்ல, தலைவர்களாக, பெரியாராக, அண்ணாவாக, கலைஞராக, இன்றைக்கு நம்முடைய அவர் மூவரின் வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக அந்த கொள்கை லட்சியத்துல அவர் இருக்கிற காரணத்தால் தான் எங்க தலைவரும் அண்ணன் தளபதி அவர்கள் எனக்கு எல்லாமே வழிகாட்டியாக பெரியார் திடல் இருக்கிறது என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவதும், இந்த அரசே திராவிட மாடல் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவதும் இந்திய துணைக்கண்டத்திற்கு பல பேருக்கு பதில் சொல்லுகின்ற விதத்தில் அமைவதற்கும் ஒரு அடிப்படை காரணமாக ஆசிரியர் ஐயா அவர்கள் சிறப்பாக இருக்கிறார். நான் இப்பொழுதும் அவரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, நமக்கு அவர்களுடைய உடல்நிலை என்பது, அவர் உடல்நிலை நல்லாக இருக்கணும், என்னைக்கும் அவர் ஆரோக்கியமா இருக்கணும். அவர் ஆரோக்கியமாக இருந்தால் இந்த இயக்கம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று பொருள் என்கின்ற அளவிற்கு அவர் இன்றைக்கு இரண்டரை கலந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் தமிழர் தலைவர் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் நாம அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் தான், உணர்ச்சி வசப்பட்டு பேசுபவர்கள் இல்லை, அறிவுபூர்வமாக சிந்திக்கிற காரணத்தால் தான் நான் இதையும் சொல்றேன். இன்றைக்கு இருக்கிற அறிவியல் உலகம், இந்த அறிவியல் உலகத்தை நம்முடைய முன்னோடி தலைவர்கள் எல்லாம் பார்த்ததில்லை. ஆனால் அன்றைக்கும் பார்த்தார், இடையிலையும் பார்த்தார், இன்றைக்கும் பார்க்கிறார், நாளையும் பார்ப்பார் என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் எங்களுக்கு என்றைக்கும் நாளைக்கும் வழிகாட்டியாக நீங்கள் இருக்கின்ற விதமாக
உங்கள் வாழ்வை மேலும் மேலும் திறமாக உடல் நலத்தோடு எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நீண்ட நெடுங்காலம் நீங்கள் நாட்டிற்கு அவசிய தேவை என்பதை இங்கே வலியுறுத்தி வாழ்க வாழ்க. பகுத்தறிவு பண்பாளர், எல்லா வகையிலும் அன்பாளர், அனைவரையும் அரவணைக்கக்கூடியவர், திராவிட மாடல் அரசு என்று எங்கள் தலைவர் சொல்லுவது போல திராவிட மாடல் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க. இது என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். அறிவுச்சூடர் வலைக்காட்சி சார்பாக தமிழக தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு 92வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.